65 டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கோடுங்க. நம்ம படிக்கிறது 65வது கொஸ்டின். ஜிபிஎஃப்‌க்கான சந்தா தொகையானது சந்தாதாரரால் நிர்ணயிக்கப்படும். அது எந்த தொகையாக இருக்கலாம். எனவே, அவரது ஊதியங்களில் 12க்கு குறையாமலும், அவரது மொத்த ஊதியங்களை விட அதிகமாகவும் இல்லை. 66 கீழ்க்கண்டவற்றில் எது பள்ளிக் கல்விக்கான நேரடி ஆட்சேர்ப்பு அல்ல. உதவி பேராசிரியர்கள். 67 டிஆர்பியின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேடரின் கீழ் வருகிறார். டேஷ் கேடரின் கீழ் வருகிறார்ன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்திற்கு முதன்மை செயலாளர். 68 ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பு வாரியத்தில் ஆட்சேர்ப்பு செயல்முறை போட்டித் தேர்வு. 69 டிஆர்பியின் தலைவருக்கு டேஷ் உறுப்பினர்கள் மற்றும் 2 கூடுதல் உறுப்பினர்கள் மற்றும் ஒரு துணை இயக்குனர் உதவுகிறார். 4 70 ஆசிரியர்கள் ஆட்சேர்ப்பு வாரியத்தின் நிர்வாகத் தலைவர் சேர்மன். 71 அரசு தேர்வுகள் இயக்குனராக ஒரு கல்வியாண்டில் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வை டேஷ் முறை நடத்துகிறது. 2 72 டேஷ் மாணவர்களுக்கு கட்டண விலக்கு. தமிழ் வழி கல்வி. 73 பின்வருவனவற்றில் எஸ்எஸ்எல்சி தேர்வில் கலந்து கொள்ள விண்ணப்பதாரருக்கு தகுதி இல்லை. எஸ்எஸ்சி கீழ் 8ஆம் வகுப்பு படிக்கவில்லை என்றால். 74 எஸ்எஸ்எல்சி நேரடி விண்ணப்பதாரர் டேஷ் தேதியின்படி 14.5 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். 1 மார்ச். 75 எஸ்எஸ்எல்சி தேர்வுக்கான நேரடி தனித்தேர்வுக்கான தேர்வு கட்டணம் ரூ. 125. 76 ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பயிற்றுவிக்கும் நாட்களின் எண்ணிக்கை 220. 70 சிறுபான்மை பள்ளி நிர்வாகம் கணக்குகளின் தணிக்கை குறித்த அறிக்கை பெறப்பட்ட நாளிலிருந்து டேஷ் காலத்திற்குள், அதாவது 1 மாதம் காலத்திற்குள் மாவட்ட கல்வி அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். 78 மதம் அல்லது மொழி அடிப்படையில் எந்த ஒரு சிறுபான்மையருக்கும் டேஷ் பிரிவின் கீழ் அனுமதியின்றி எந்த ஒரு தனியார் பள்ளியையும் நிர்வகிக்கலாம். 6 may establish and administer any private school without permission under section. யாருன்னா மைனாரிட்டி 6 டேஷ் பிரிவு 6. 79 ஒவ்வொரு தனியார் பள்ளியும் முறையாக அமைக்கப்பட்ட பள்ளிக்குழுவை கொண்டு இருக்க வேண்டும். அதில் தலைமை ஆசிரியர் மற்றும் தனியார் பள்ளியில் பணியமர்த்தப்பட்ட மூத்த ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். 80 ஒவ்வொரு பள்ளி கமிட்டிக்கும் ஒரு டேஷ் இருக்க வேண்டும். செயலாளர் இருக்க வேண்டும். அவர்கள் அதிகாரங்களை பயன்படுத்துவார்கள் மற்றும் செயல்பாடுகளை செய்வார்கள். டீச்சர்ஸ் நீங்கள் ரிப்பீட்டாக எல்லா கொஷின் பேப்பரும் நீங்கள் பார்க்கணும். ஒரு 7, 8, ஒரு 10 வருஷத்துக்கான கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. அப்போ தான் உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் மகப் ஆகும். புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். 1 டைம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. 2, 3 வாட்டி ஒரே கொஸ்டின் திருப்பி திருப்பி படிங்க. உங்களுக்கு புரியுற வரைக்கும் படிங்க. அப்போ தான் உங்களுக்கு உங்க மனசில் பதியும். மானியம் பெறும் ஒவ்வொரு தனியார் பள்ளியின் கணக்குகளும் ஒவ்வொரு கல்வியாண்டிலும் டேஷில் தணிக்கை செய்யப்படும். கல்வியாண்டின் முடிவிலும் தணிக்கை செய்யப்படும். 82 தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1973 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநிலம் முழுவதும். கல்வி ஆண்டு என்பது ஜனவரி முதல் ஜூன் முதல் நாளில் தொடங்கும் ஆண்டாகும். ஜனவரி அல்லது ஜூன்ல முதல் நாள் தொடங்கும் கல்வி ஆண்டாகும். நமக்கெல்லாம் ஜூன் தாங்க. 84 கல்வி நிறுவனத்தில் அரசியலமைப்பில் ஏதேனும் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அத்தகைய மாற்றத்திற்கான ஒப்புதலுக்காக அந்த நிறுவனம் டேஷுக்கு விண்ணப்பிக்கும். தகுதி வாய்ந்த அதிகாரிக்கு விண்ணப்பிக்கும். 85 ஒவ்வொரு தீர்ப்பாயமும் ஒரு நபரை கொண்டிருக்கும். 86 தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் 2006 வெளியிடப்பட்டது. 87 அனைத்து பள்ளிகளிலும் டேஷ் தரநிலையில் தமிழ் ஒரு பாடமாக படிப்படியாக கற்பிக்கப்படும். 1 முதல் 10 வரை தரநிலையில் தமிழ் ஒரு பாடமாக படிப்படியாக கற்பிக்கப்படும். 88 தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து டேஷ் ஆண்டுக்குள் காலாவதியான பிறகு எந்த உத்தரவும் செய்யக்கூடாது. 2 89 நெகிழ்வான நிரப்புதல் திட்டம் கீழ்ப்பகுதியில் டேஷ் ஆண்டுக்குள் திருப்திகரமான சேவையை முடித்தவுடன் அடுத்த உயர் பதவிகளுக்கு முன்னேற்றத்தை வழங்குகிறது. 10 ஆண்டுகள் திருப்திகரமான சேவையை முடித்தவுடன். 90 ஆர்டிஐ சட்டத்தின்படி பணி ஒதுக்கீடு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு டேஷ் பொறுப்பு. டெபுட்டி டைரக்டர் துணை இயக்குனர். 91 தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 கீழ் தகவலை பார்ப்பதற்கான கட்டணம் செலுத்துவதற்கான விலக்க
டேஸை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வறுமை கோட்டிற்கு கீழே அவங்களுக்கு விளக்கம் வழங்கப்படுகிறது. 92 தமிழ்நாடு சிறுபான்மை பள்ளிகளுக்கு டேஸ் அங்கீகரிக்கப்பட்ட ஊதியம் மற்றும் பிற கொடுப்பளவுகள் முழுவதையும் ஈடுகட்ட நிர்வாகத்தால் வழங்கப்படுகிறது. முழு மானியம். 93 கணக்கு தணிக்கையின் நகல் சம்பந்தப்பட்ட டேஷுக்கு அனுப்பப்படும். மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்பப்படும். அவர் அதை நிர்வாகத்திற்கு அனுப்புவார். 94 சிறுபான்மை பள்ளிகளுக்கான ஒவ்வொரு விண்ணப்பமும் தற்காலிக அங்கீகாரம் காலாவதியாகும் தேதிக்கு டேஷ் மாதங்களுக்கு முன்னர் செய்யப்படாது. 3 95 தனியார் பள்ளிகளில் எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் டேஷ் பிரிவின் நோக்கத்திற்காக பரிந்துரைக்கப்பட்ட எந்த ஒரு அதிகாரி அல்லது அதிகாரியின் பதவியையும் அரசாங்கம் அழைத்து ஆய்வு செய்யலாம். 41 பிரிவின் நோக்கத்திற்காக அவங்க ஆய்வு செய்யலாம். 96 தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் சட்டம் 1973 கீழ் தண்டனைக்குரிய எந்த ஒரு குற்றத்தையும் பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட்டை விட குறைவான நீதிமன்றங்கள் எதுவும் விசாரிக்காது. 97 டேஷ் அரசு கவர்மெண்ட் தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் சட்டம் 1973 நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான விதிகளை உருவாக்கலாம். 98 ஜிபிஎஃப் விதிகளின் கீழ் செய்யப்படும் மீட்புகள் டேஷ் ஆகும். டெபிட்டட் பற்று வைக்கப்பட்டது ஆகும். ஏனெனில் அவை நிதியிலுள்ள சந்தாதாரரின் கணக்கில் செய்யப்படும். Recoveries made under the GPF rule shall be debited as they are made to the subscribers' accounts in the fund. 99 டேஷ் நாட்களுக்குள் சந்தாதாரர் அளித்த விளக்கத்தில் ஜிபிஎஃப் ஒப்புதல் ஆணையம் திருப்தி அடையவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட தொகையை திருப்பி செலுத்துமாறு சந்தாதாரருக்கு அதிகாரம் வழிகாட்டும். 15 நாட்களுக்குள் சந்தாதாரர் அளித்த விளக்கத்தில் ஜிபிஎஃப் ஒப்புதல் ஆணையம் திருப்தி அடையாவிட்டால் 100 ஜிபிஎஃப்பின் முன்பணத்தை அனுமதித்த பிறகு 34 விதியின் கீழ் கணக்கு அதிகாரியின் அங்கீகாரத்தின் பேரில் தொகை திரும்ப பெறப்படும். 34 After the sanctioning the advance of GPF, the amount shall be withdrawn on an authorization from the accounts officer under rule. என்ன ரூல் அப்படின்னா 34. தேங்க்யூ. இங்கே ரிப்பீட்டாக பண்ணுங்க. ஸோ படித்து காமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே. அப்படியே நம்ம மியூசிக் மாதிரி கூட போட்டுடலாம், எதுவுமே சும்மா ஆடியோ இல்லாமல். ஆனால் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குமேன்னு தாங்க நான் இப்படி பண்ணுறேன். கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. ஆனால் படிங்க கொஞ்சம்.